அரசின் பணத்தில் அறிவாலய ஊடக பயிற்சி பிரிவை தொடங்குவது சரிதானா? முதல்வர் அவர்களே, சென்னை கோட்டுப்புறத்தில் அரசின் பணமான 7.75 கோடி ரூபாய் செலவில் இதழியல் கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டு அவசரமா தொடங்கப்பட்டிருக்கும் முதுநிலை இதழியல் கல்வி பாடப்பிரிவுல எதிர்பார்த்த அளவுக்கு மாணவர்கள் சேர்வதற்கு ஆர்வம் காட்டல. ஜேர்னலிசம் படிக்கணும்னு விரும்பும் எல்லா தரப்பு மாணவர்களையும் சென்று சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு அரசு திட்டத்தை எந்தவித அரசு விளம்பரமும் பண்ணாம அலட்சியமா இருந்து ஆள் இல்லாம தொடங்கி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை நல்லாட்சின்னு நம்ப வைக்கும் பெண் பிரச்சார நிறுவனம் அதோட சார்பில் விளம்பரம் பண்ணதும் திமுகவோட திட்டமோன்னு மாணவர்கள் நினைக்க வச்சுட்டாங்க. திட்டம் தொடங்க தேதி கொடுத்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் சேர்க்கை இல்லாததால உதயநிதி அவர்களோட உதவியை நாடி திமுக இளைஞரணி மூலம் பேச்சு போட்டி நடத்தி புடிச்சிட்டு வரப்பட்ட மாணவர்களை தூக்கி ஊடக பிரிவுல போட்டு கணக்கு காட்டியிருக்காங்க. முதல்வர் முன்னாடி பேசின மாணவ மாணவிகள் ஒத்துக்கிட்டது என்னன்னா, நாங்க திமுகவோட இளம் பேச்சாளர்கள், எங்களை உதயநிதி அண்ணா தான் தேர்ந்தெடுத்தாரு. 200 பேருக்கு எதிர்பார்த்து வந்து சேர்ந்திருக்கும் 60 பேர்லயும் அதிகம் பேர் திமுக ஊடக பிரிவை சேர்ந்தவர்கள் தானா. தேர்தல் நெருங்கும் நேரத்துல ஊடகவியலாளர்களை கைக்குள்ள போட்டுக்கு வித்தைக்கு அச்சாரமா தான் அவசரமா ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஆதரவு ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு ஐஸ் வச்சு அனுப்பியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். மக்களோட வரி பணத்துல கட்சிக்கு ஊடக பிரிவை வளர்க்கும் திமுக அரசின் இந்த செயலை வன்மையா கண்டிக்கிறோம்.